1 யோவான் 4 இப்படியாக இருக்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொல்லிட்டு. ஆமாங்க, கர்த்தர் மேல உங்களுக்கு பூரண அன்பு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறாருன்றதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அந்த அன்பு உலக பிரகாரமான இருக்க பயத்தை, மற்றவங்க நம்மளை பத்தி தவறா பேசிடுவாங்களோன்ற பயமா இருக்கட்டும், இல்ல உங்க வாழ்க்கையில நடந்த பாஸ்ட பத்தி வெளியில வந்துருமோன்ற பயமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு, என் ஃபியூச்சரை நினைச்சு, இல்ல என்னோட ஃபேமிலி எப்படி செட்டில் ஆகும் அப்படின்னு நினைச்சு பயமா இருக்கட்டும், எந்த பயமா வேணா இருக்கட்டும்ங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எப்போ நீங்க கர்த்தர் மேல உங்களுடைய அன்பை வைக்கும் பொழுது, கர்த்தர் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, கர்த்தரை நீங்க உங்களுடைய குடும்ப தலைவனா வைக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய எல்லா விதமான பயத்தையும் புறம்பே தள்ளி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்காருங்க. எப்போ நீங்க கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில மேன்மைப்படுத்தும் பொழுது, மித்த காரியங்கள் எல்லாமே உங்களை விட்டு அகண்டு போகும். ஏன்னா நீங்க கர்த்தரை நம்பி திடமனதா இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும், மற்றவர்களை பழி கூறாம புறம் கூறாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும், மற்றவர் மேல கோவப்படாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்ன்றது தான் அவரோட வாஞ்சியா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், பர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் ஃபியர். காட் பிளஸ் யூ.